இந்த ஈரான் யுஎஸ்ஏ வார் வந்து 2 வாரத்துல வந்து முடிஞ்சிரும் அப்படின்ற மாரி சொன்னாங்க. இன்னைக்கு 20 தேதி ஆகுது. இன்னும் முடிஞ்ச பாடு இல்ல. கொஞ்சம் கொஞ்சமா அது எஸ்கலேட் ஆயிட்டு தான் இருக்கு. நெறைய பிரச்சனை வந்துட்டு இருக்கு. நெறைய இந்த எண்ணெய் தட்டுப்பாடு இருக்கு. இப்போ ஸ்ரீலங்காலலாம் வெட்னஸ்டே வந்து கவர்ன்மெண்ட் ஹாலிடேவா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வெட்னஸ்டே வந்து எல்லாருக்கும் லீவு. இந்த மாரி ஏசியன் கண்ட்ரீஸ் நெறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அத பத்தி பார்ப்போம். அதே மாரி அலி காமினி வந்து அவரோட சன் மஸ்தபா காமினியை வந்து சக்சஸர் ஆக்காதீங்க அப்படின்னு சொன்னாருன்னு சில ரூமர்ஸ்லாம் இருக்கு. அது ஏன் அப்படின்ற மாதிரி யூஎஸ் இன்டெலிஜென்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது ஒரு கேவலமான ரீசனா இருக்கு. அதை பத்தி பார்ப்போம். அதே மாதிரி ஈரானை சேர்ந்த நிறைய டாப் லீடர்ஸ் இறந்தா கூட ஈரான் வந்து தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கு. அதுக்கு பேர் வந்து மொசாக் வார்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த மொசாக் வார்ஃபேர்னா என்ன, எப்படி இவங்க இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்ப்போம். இந்த ஈரான் யுஎஸ்ஏ வார் வந்து 20 நாளா வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் வந்து 2 வாரத்துல முடிஞ்சிரும்னாரு. இப்ப பேசும்போது கூட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்பாட்டையும் நாங்கள் காலி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் வார பார்த்தா இப்போதைக்கு முடிகிற மாதிரி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு தான் இருக்குது. இப்போ எண்ணெய் தட்டுப்பாடு வேறு பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் வந்து கிட்டத்தட்ட 95% டிராஃபிக் வந்து கட் ஆகிடுச்சு. 1-2 ஷிப்ஸை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஈரானோட ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ்க்கு, இந்தியா, சைனா, பாகிஸ்தான் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு வந்து 1-2 ஷிப்ஸை அலோவ் பண்ணுறாங்க. நம்மளோட ஷிப்பே வந்து இன்னும் 22 ஷிப்பு நிற்கிது. மொத்த ஷிப்பு கணக்கு பண்ணால் 500 ஷிப்பு கிட்ட அந்த பக்கம் நிற்கிது கிராஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் அந்த பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தெரில, இன்னும் லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அது மற்ற நாட்டிலலாம் பயங்கரமாக இம்பேக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. ஸ்ரீலங்காலலாம் வெட்னஸ்டே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே விட்டாங்க. சின்ன பசங்கள்லாம் ஜாலியாக இருப்பாங்க, அப்பா லீவு கச்சதுன்ட்டு. பெரியவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்னன்ட்டு. ஸ்கூலு, காலேஜு, ஒர்க்கு எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், மியான்மாராக இருக்கட்டும், பிலிப்பைன்ஸாக இருக்கட்டும், பங்களாதேஷாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெறும் வினோதமான சட்டங்கள்லாம் போட்டுட்டு வராங்க. பிலிப்பைன்ஸ்லலாம் வந்து எல்லாரும் ஆஃப் கை ஷர்ட்டு தான் போடணுமா, ஸ்லீவ் அந்த மாதிரி தான் போடணுமா. ஷூட்டு அந்த மாதிரிலாம் போட்டால் ஏர் கண்டிஷன் வந்து அதிகமாகும், அது வந்து பிரச்சனையாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி மியான்மாரில் வந்து எல்லோரும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணுமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் எடுத்துக்கலாமா. மோஸ்ட்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகணும். மோஸ்ட்லி அப்படி வெளியே போகிறது இருந்தால் சைக்கிளு, ரிக்ஷா அந்த மாதிரி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா எவ்வளோ பரவாயில்லப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே நம்மளுக்குமே தட்டுப்பாடு இருக்குது. இப்போ ரீசெண்டாக தான் எங்கள் வீட்டிலே கேஸ் வந்தது. அப்போ அப்படியே தப்பிச்சம்பா, 1 மாதம் சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர்கிட்டே கேட்டேன், என்னண்ணா எப்படி இருக்குது நிலவரம் அப்படின்னா, கஷ்டம்தான்ப்பா, இன்னும் லோடே வரல, வந்தால் தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நிறைய இப்போ பிரச்சனை வந்துட்டு இருக்குது. இப்போ ஆன்லைனில் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கால் பண்ணி புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்ட்டு எல்லாம் ஆஃபீஸ்க்கே கிளம்பி போயிடுறாங்க. அங்கே கேஸ் ஏஜென்சி ஆஃபீஸ் பார்த்தா செம்ம கூட்டம் நிற்குது. இது வந்து இப்போ பெரிய பிரச்சனையாகிட்டு தான் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு இது முடிகிற மாதிரி தெரில. அதே மாதிரி ஈரான் கிட்ட வந்து கார்கைலாண்டுன்னு ஒன்று இருக்குது. அங்கே உற்பத்தி பண்ணுற ஆயில் தான் ஈரானை பொறுத்த வரைக்கும் 95% எக்ஸ்போர்ட் அங்கேருந்து தான் போகுது. அதில் வந்து நிறைய மிலிட்ரி பேஸஸும் வச்சுருக்காங்க. இப்போ யூஎஸ்ஏவும் இஸ்ரேலும் வந்து அதில் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் யூஎஸ்ஏ வந்து என்ன சொல்கிறாங்க, நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பண்ணுவோம், வெறும் மிலிட்ரி பேஸை தான் அடித்தோம். சப்போஸ் நாங்கள் அந்த ஆயில் ஸ்டோரேஜ் எல்லாம் அடித்தோன்னா அது வந்து உலக எக்கனாமியும் பாதிச்சிரும் அப்படின்ற மாதிரி யூஎஸ்ஏ வந்து அதை விட்டுட்டு மட்டும் அடித்தாங்க. இப்போ ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேல் வந்து அந்த ஆயில் ஸ்டோரேஜ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டாங்க, இது பெரிய வார் கிரைம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலாம் இப்போ நீங்கள் உங்களோட ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லி ஆகணும். உங்கள் கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு உங்கள் இடத்துல இருந்துட்டு யூஎஸ்ஏ இஸ்ரேல் எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்கள் திருப்பி அடிக்க போகிறோம், உங்கள் ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களோட ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் நாங்கள் இப்போ அடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாறி மாறி இந்த ஆயில் ரிஃபைனரிஸ்லாம் அடித்தாங்கன்னா இப்போயாவது பரவாயில்ல, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸில் கப்பல் தான் வரல, அதுக்கப்புறம் வந்து ஆயிலே மொத்தமாக நின்றோம். அந்த அளவுக்கு பிரச்சனை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் வந்துட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். ஈரான் என்ன தான் திருப்பி அடித்தாலும் இழப்பு எல்லாமே அவங்க சைடு தான் இருக்குது. முன்னாடி பார்த்தோன்னா அவங்களோட சுப்ரீம் லீடர் காமினி இறந்து போனார். இப்போ பார்த்தோன்னா அவங்களோட சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி லீடர் அலி லர்ஜினி வந்து இறந்துட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஈரானையும் அப்படியே துக்கத்தில் ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து இப்போ பதிலடி கொடுத்துட்ருக்காங்களாம். இப்போ ஃபுல்லாக பார்த்தோன்னா கிளஸ்டர் பாம்ஸ்லாம் வந்து இஸ்ரேல் பக்கம் திருப்பிட்டாங்க. கிளஸ்டர் பாம்ஸ் பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஒரே மிசைலில் போயிட்டு நிறைய பாம் மாதிரி வரும். இப்போ நிறைய இன்டர்நெட்டில் வீடியோஸ்மே வந்துட்டு இருக்கு. யூஎஸ் பார்த்தோன்னா பங்கர் பாம்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஃபுல்லாகவே வந்து மிசைல்ஸ் வச்சு தான் இவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு நிறைய இன்டர்நெட்டில் வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கு. நிறைய ரியல் வீடியோஸும் வருது, நிறைய ஃபேக் வீடியோஸுமே வருது. ஆனால் இப்போ எதை நம்புறதுன்னு தெரில, அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து யூஏஇயில் வந்து ஒரு 35 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம்.
என்ன ரீசன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸு, உண்மையான வீடியோஸோட சேர்த்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸு, அதுக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு 35 பேர் ஒரு டீமாக ஒர்க் பண்ணி, ஒரு 3 டீமாக ஒர்க் பண்ணி இந்த மாதிரி ஆன்லைனில் ஃபேக் நியூஸாக அப்லோட் பண்ணுறாங்களாம். யூஏஇயில் வந்து இவ்வளோ பாதிப்பு இருக்குது, இங்கே பாருங்கள் மிசைல்ஸ் போயிட்டுருக்கு, மக்கள் அச்சப்பட்டு இருக்காங்க, குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ரீல்ஸு இந்த இன்டர்நெட்லலாம் போடுறவங்கள ஒரு 35 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 19 பேர் பார்த்தோன்னா இந்தியன்ஸாம். ஸோ இவங்களே ஒரு டீம் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, யூஏ பற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்களா. ஸோ அதெல்லாம் நம்பாதீங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, எது உண்மையானே தெரில. ஏன்னா நிறைய வீடியோ இப்போ இன்டர்நெட்டில் சும்மா மிசைல்ஸ் வீடியோன்னு போட்டால் நிறைய வருது. ஸோ அதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இந்த நேத்தன்யாவு கூட இறந்துட்டாருன்னு ஒரு வீடியோ வந்தது, அது அப்புறம் ஃபேக்குன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு காஃபி ஷாப்பில் வீடியோ போட்ட மாதிரி இருந்தது, அதில் டீகோட் பண்ணுறாங்க. அந்த காஃபி மிஷினில் பார்த்தோன்னா அது ஏதோ 2024 எடுத்த வீடியோ அப்படின்ற மாதிரி நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த காஃபி வீடியோவில் வந்து காஃபி எப்படி எடுக்கிறாரு, காஃபி குலுங்குது, பயங்கரமாக குலுங்குது, ஆனால் கீழே கொட்டவே இல்லை. அப்புறம் இங்கே குடிக்கிறாரு, இங்கே அந்த காஃபி படுது, அடுத்த ஷாட்டில் பார்த்தா இங்கே காஃபி இல்லை. என்னடா இது அப்படின்ற மாதிரி நிறையா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறமே வீடியோலாம் போட்டுட்டு தான் இருக்காங்க இஸ்ரேல் தொடர்ந்து. இருக்காரா இல்லையானே தெரிய மாட்டேங்குது. இப்போ ஏஐலாம் வந்து பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு வீடியோ வருது ஆன்லைனில், ஒருத்தர் எடுக்கிறான், பார்த்தா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் வந்து காரில் போயிட்டுருக்காரு, இப்படி பார்த்துட்டு போகிறாரு. அதெல்லாம் உண்மையாக ஏன்னா தெரில, அந்தளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணுறது மூலிமா வெறும் ஆயிலுக்கு மட்டும் தட்டுப்பாடு வரல, மெடிசனுக்குமே தட்டுப்பாடு வந்திருக்கு. ஏன்னா நிறைய மெடிசன்ஸ் வந்து அதோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து இந்த பெட்ரோ கெமிக்கல்லேருந்து உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஆயிலெலாம் வராதனால அதுவும் வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் வந்து இந்த பேராசிட்டமல், அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறையா வந்து 30 to 20% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே மாதிரி போயிட்டு இருந்தால் மருந்து கூட தட்டுப்பாடு ஏற்படும். நிறைய இந்த ஹார்ட் டிசீஸு, அது மாதிரி டயபெட்டிக் மெடிசன்ஸ்க்கு வந்து நிறைய தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. போகிற போக பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த முஸ்தபா காமினி வந்து சுப்ரீம் லீடராக பதவி ஏற்கும் போது நிறைய ரூமர்ஸ் வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, வந்து அலி காமினிக்கு வந்து இவரை சக்ஸஸராக கொண்டு வரவே இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு இப்போ யூஎஸ்ஏ ஸ்பைஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். என்ன சொல்கிறாங்கன்னா, முஸ்தபா காமினி வந்து கேவான், அதனால தான் அவங்க அப்பா வந்து இவரை வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்ற மாதிரி இப்போது சொல்கிறாங்க. இது இப்போ யூஎஸ்ஏ மீடியாலலாம் போட்டுட்ருக்காங்க. இது ரொம்ப நம்பக்கூடிய தகவல் அப்படின்ற மாதிரி யூஎஸ்ஏ ஸ்பைஸே வந்து டைரெக்டாக சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ரெஸ் மீட்லேயுமே ட்ரம்ப்கிட்டே இதை கேட்டாங்க, இந்த மாதிரி கேன்றாங்களே என்ன சொல்கிறீங்கன்னு. அவர் அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். ஆனால் நிறைய இந்த டாக்ஸ் வந்து அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ வந்து முஸ்தபா காமினி தான் வந்து இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த யூஎஸ் ஸ்பைலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்க அப்பாவுக்கு நிறைய க்ளோஸ் சர்க்கிளுக்குலாம் இதுக்கு தெரியும், அதனால தான் அவரை சுப்ரீம் லீடராக ஆக்காமல் வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவர் கல்யாணமே லேட்டாக தான் பண்ணாரா, 30 வயசு மேலே தான் பண்ணாரா. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இன்காம்பட்டன்ட்னால தான் அவர் லேட்டாக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த யூஎஸ் பையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்கு. அவரு தான் இப்போ வெளியே வந்து இதுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து மற்ற கண்ட்ரீஸ்லாம் கூட பரவாயில்ல, ஈரான்லலாம் இது ரொம்ப பெரிய விஷயமா பார்ப்பாங்க. முஸ்லீம் கண்ட்ரி, ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்க ஒரு கண்ட்ரி, அதில் வந்து லீடரு கேவாக இருந்தால் கண்டிப்பாக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இது ஒரு புது பிரச்சனை அப்படின்ற மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, இப்போ இந்த வார்லேருந்து மீண்டு ஈரான் வர்றதுக்கே ஒரு 10 வருஷம் டைம் ஆகும். ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டோன்றாங்க. இதே டைமில் பார்த்தோன்னா இஸ்ரேல் வந்து லெபனன் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தோன்னா எந்த முன்னறிவிப்பும் இல்லாமல் லெபனன் பெய்ரட்னு ஒரு இடத்துல வந்து ஒரு பில்டிங்கே கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க, மிசைல் போட்டு உடச்சி வச்சிருக்காங்க. இதான் சான்ஸ்னு அவங்க இஸ்ரேல் வந்து லெபனன் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதே டைமில் ஈரான் அடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இப்போ நியூஸ் வந்துட்டு இருக்குது. இந்த யூஎஸ்ஏ ஈரான் வாரை பொறுத்த வரைக்குமே அலி காமினியை கொன்னதுக்கப்புறம் இந்த வாரே முடிஞ்சிரும்னு நினச்சாங்க யூஎஸ்ஏ. ஆனால் பார்த்தா அலி காமினிக்கு அப்புறம் நிறைய பெரிய பெரிய லீடர்ஸை கொன்னதுக்கப்புறமும் இன்னும் வார் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுற வார்ஃபேர் தான். அதை வந்து மொசாக் டிஃபென்ஸ் இல்லைனா மொசாக் வார்ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்னென்னா, அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்களுக்கு 20 வருஷ லெசன்ஸ் இருக்குது. பக்கத்தில் இருக்க ஈராக் அட்டாக் பண்ணியிருக்காங்க, சிரியாவை அட்டாக் பண்ணியிருக்காங்க, ஆப்கானிஸ்தானில் அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கண்ட்ரீஸ்லலாம் வார் நடக்கும்போது அங்கே இருக்க தலையெல்லாம் கொன்னதுக்கப்புறம் அந்த கண்ட்ரி எப்படி பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்துட்டு இவங்க ஒரு புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராங்க. இது வந்து முகமது அலி ஜஃப்ரின்னு ஒருத்தர், அவர் வந்து ஐஆர்ஜிசியோட தலைவராக இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி கொண்டு வராரு. என்னன்னா, ஈரானை வந்து ஒரு 31 டிவிஷன்ஸாக பிரிக்கிறாங்க, 31 யூனிட்ஸ். ஒரு யூனிட்டுக்கும் ஒரு கமாண்டர் இருப்பார். இவங்களுக்குலாம் வந்து அந்த தெஹரான்லேருந்து ஆர்டர்ஸ் வரும், ஈரானோட கேபிட்டல். சப்போஸ் வார் வந்து ரொம்ப பெருசாகிட்டு இருக்கு, லீடர்ஸ் எல்லாம் கொலை பண்ணிட்டாங்கன்னா
அந்த டெஹரான்லேருந்து ஆர்டர்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த 31 யூனிட்ஸும் அவங்களுக்கு ஒரு கமாண்டர் இருக்காங்க. அவங்களே வந்து தனிச்சையாக முடிவு எடுக்கலாம். அவங்களுக்கு எல்லா பவரும் இருக்குது. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. மேலே இருக்க லீடர்ஸ் எல்லாரும் கொண்டவங்க கூட அங்கங்கே தனித்தனி யூனிட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இது வெறும் அட்டாக் அஃபென்ஸில் மட்டும் கிடையாது. அந்த தனித்தனி 31 யூனிட்ஸும் வந்து அவங்களுக்கான ஃபுட்டு, அவங்களுக்கான ஆயில் எல்லாமே அவங்களே பார்த்துக்கிற மாதிரி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை லீடர் வந்தாலும் சரி, எத்தனை லீடர் அழிச்சாலும் சரி, இந்த 31 யூனிட்டும் தனித்தனியாக அவங்க வார் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதனால தான் இது வரைக்கும் ஈரானை எதுவுமே பண்ண முடியல. யுஎஸ்ஏ முழிக்கிறாங்க, என்னடா நம்ம எல்லாரையும் கொண்டு வரோம், தொடர்ந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்களேன்ட்டு. கடைசி இருக்க ஆள் வரைக்கும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ யுஎஸ்ஏ வந்து டாப் லீடர்ஸ்லாம் அழிச்சதுனால அவங்க எல்லாமே கொஞ்சம் வயசானவங்க. இப்போ அடுத்தடுத்த லீடர்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ். அவங்களாம் வந்து ப்ரூஃப் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வார் வந்து அடுத்து இன்னொரு வார் வரக்கூடாது, இதோட இந்த யுஎஸ்ஏ முடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஈரான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்டாக்கை வந்து கண்டிப்பாக யுஎஸ்ஏ எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த ஈரான் யுஎஸ்ஏ வார் வந்து 20 நாளை தாண்டி போயிட்டு இருக்கு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஈரானும் யுஎஸ்ஏவும் தொடர்ந்து எஸ்கலேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏ வந்து 2 வாரத்தில் முடிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. இப்போ இந்த வார் வந்து முடிகிற நிலமையில இருக்கா, இல்லை பல மாதங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.